அனைவருக்கும் வணக்கம். 28/6/2026 ஆனி மாதம் 14ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள். திதி அதிகாலை 3:06 வரை, சதுர்த்தசி பின் பௌர்ணமி. நட்சத்திரம் கேட்டை. நாள் முழுவதும். வாரசூலை மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6 மணி, மறைவு 6 மணி 40 ராகு காலம் மாலை 5 மணி 5 முதல் 6 மணி 40. யமகண்டம் மதியம் 12 மணி 20 முதல் 1 மணி 55. நல்ல நேரம் காலை குளிகை 3 மணி 30 முதல் 5 மணி 5. நல்ல நேரம் காலை 7 மணி 5 முதல் 8 மணி 5. மாலை 6 மணி 30 முதல் 7 மணி 30. இன்றைய 12 ராசிக்கான பலன்களை காணலாம். மேச ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். தங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் சந்திரன். இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாள் என்பதால் எதிலும் கூடுதல் விழிப்புணர்வு தேவை. இனம் புரியாத ஒரு பதற்றமும் மன உளைச்சலும் தோன்றி மறையும். அலுவலகத்தில் மேல் அதிகாரிகளிடம் சக ஊழியர்களிடமும் பேசும்போது வார்த்தைகளில் நிதானம் தேவை. வியாபாரத்தில் புதிய முதலீடுகளையோ அல்லது புதிய கூட்டாளிகளையோ சேர்ப்பதையோ இன்று கண்டிப்பாக தவிர்க்கவும். குடும்ப உறுப்பினர்களுடன் வீண் வாக்குவாதங்கள் வரலாம். அமைதி காக்கவும். வாகனங்களை இயக்கும் போது வேகத்தை குறைப்பது அவசியம். சிறு அஜீரண கோளாறுகள் அல்லது தலைவலி வரலாம். அதிர்ஷ்ட எண் 1 9. அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு. பரிகாரம் இன்று துர்க்கை அம்மனுக்கு நெய்தீபமேற்றி வழிபடுவது சங்கடங்களை குறைக்கும். ரிஷப ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தில் சந்திரன். மகிழ்ச்சியும் உற்சாகம் நிறைந்த நாளாக அமையும். தடைப்பட்ட காரியங்கள் சுலபமாக முடியும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவோடு பணிகளை விரைந்து முடிப்பீர்கள். கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபமும் புதிய வாடிக்கையாளர்களின் வருகையால் திருப்தியும் வரலாம். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பரஸ்பர புரிதல் கூடும். உறவினர்களின் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி நிறவும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். சுறுசுறுப்பு கூடும். அதிர்ஷ்ட எண் 2 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை வெளிர் நீலம். பரிகாரம் மகாலட்சுமி தாயாரை நினைத்து நெய்தீபமேற்றி வழிபடவும். மிதுன ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ருண ரோக சத்துருஸ்தானத்தில் சந்திரன். சவாலான காரியங்களையும் உங்களின் சாதுரியத்தால் வெற்றிகரமாக முடிப்பீர்கள். வேலை தேடுபவர்களுக்கு பொருத்தமான வேலை அமையும். அலுவலகத்தில் உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரமும் மேல் அதிகாரிகளின் பாராட்டுகளும் கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்த போட்டி பொறாமைகள் விலகும். மாமன் வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டு. கடன் தொல்லைகள் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டிற்குள் வரும். நீண்ட நாளாக இருந்த உடல் உபாதைகள் நீங்கி ஆரோக்கியம் மேம்படும். அதிர்ஷ்ட எண் 1 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. பரிகாரம் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி வழிபட தடைகள் நீங்கும். கடக ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன். மனதில் ஒருவிதமான கற்பனை பயமும் குழப்பமும் போகும். உத்தியோகத்தில் வழக்கமான பணிகளில் கூட கூடுதல் கவனம் தேவை. கலைத்துறை மற்றும் ஊடகத்துறையை சேர்ந்தவர்களுக்கு புதிய கற்பனைகளும் வாய்ப்புகளும் தேடி வரும். வியாபாரத்தில் சுமாரான லாபம் கிடைக்கும். பிள்ளைகளின் கல்வி அல்லது எதிர்காலம் குறித்த கவலைகள் தோன்றி மறையும். பூர்வீக சொத்து விஷயங்களில் அலைச்சல்கள் கூடும். மன அமைதிக்காக தியானம் செய்வது நல்லது. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 2. அதிர்ஷ்ட நிறம் முத்து வெள்ளை. குலதெய்வத்தை பரிகாரம் குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்து இன்றைய நாளை துவங்கவும். சிம்ம ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் சந்திரன்.
அலைச்சல்களும் சொத்து மற்றும் வாகன பராமரிப்பு செலவுகளும் அதிகரிக்கலாம். அலுவலகத்தில் வேலைப்பளு காரணமாக சோர்வு ஏற்படும். உங்கள் பணிகளை மற்றவர்களிடம் ஒப்படைப்பதை தவிர்க்கவும். வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்க கடினமாக உழைக்க வேண்டி வரும். தாயாரின் உடல் நலனில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். உறவினர்களுடன் சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம் என்பதால் விட்டு கொடுத்து போவது நல்லது. தூக்கமின்மை பிரச்சனை வரக்கூடும். அதிர்ஷ்ட நிறம் 1-5. அதிர்ஷ்ட எண் 1-5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு தங்கம். பரிகாரம்: சூரிய பகவானுக்கு காலை நேரத்தில் அர்க்கியம் கொடுத்து வழிபடுவது நல்லது. கன்னி ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வீரியஸ்தானத்தில் சந்திரன். உங்களின் தன்னம்பிக்கையும் தைரியமும் பல மடங்கு உயரும். எடுத்த காரியங்களை செயலாற்றி முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு கூடும். தகவல் தொடர்பு, கணினி மற்றும் எழுத்து துறையினருக்கு அபாரமான வளர்ச்சி இருக்கும். வியாபாரத்தில் புதிய கிளைகள் துவங்கும் எண்ணம் கைகூடும். இளைய சகோதர சகோதரிகள் வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். பக்கத்து வீட்டுக்காரர்களுடன் இருந்த சுமூகமற்ற நிலை மாறும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட எண் 2-5. அதிர்ஷ்ட நிறம் எலுமிச்சை மஞ்சள். பரிகாரம்: பெருமாள் கோவிலுக்கு சென்று தாயாரை வழிபடுவது சிறந்தது. துலா ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் சந்திரன். எதிர்பார்த்த தனலாபம் உங்களை தேடி வரும். அலுவலகத்தில் உங்கள் திறமைக்கேற்ற பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வுக்கான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும். வியாபாரத்தில் கணிசமான லாபம் உயரும். கொடுத்த கடன்கள் வசூலாகும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் சுமூகமாக முடியும். உங்கள் பேச்சிற்கு பொதுவிலும் குடும்பத்திலும் தனி மதிப்பு மரியாதை உண்டு. எனினும் கண்கள் மற்றும் பல் சம்பந்தமான உபாதைகள் வரலாம். கவனம் தேவை. அதிர்ஷ்ட எண் 1-7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் இளஞ்சிவப்பு. பரிகாரம்: அனுமானை வழிபடுவது இன்று சிறப்பு. விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசியிலேயே சந்திரன் நீசமடைந்து பயணிப்பதால் மனதில் ஒருவிதமான சலனமும் தெளிவற்ற நிலையும் இருக்கும். உணர்ச்சி வசப்படுவதை குறைத்துக் கொள்ளவும். உத்தியோகத்தில் வேலைகளை திட்டமிட்டு செய்யாவிட்டால் தேக்க நிலை ஏற்படலாம். முக்கிய முடிவுகளையோ அல்லது கையெழுத்திடுவதையோ இன்று தள்ளி போடுவது நல்லது. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் கனிவு தேவை. குடும்பத்தில் சிறு சிறு விஷயங்களுக்கு கோபப்பட நேரிடும். பொறுமை அவசியம். உடல் நிலையில் அசதி, சோர்வு மற்றும் தலைவலி வந்து போகலாம். சுவையான உணவு மற்றும் ஆடை சேர்க்கை உண்டு. அதிர்ஷ்ட எண் 3-8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மெரூன். பரிகாரம்: சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவது மன அமைதியை தரும். தனுசு ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் சந்திரன். விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் சுப செலவுகளும் அலைச்சல்களும் கலந்த நாளாக இருக்கும். அலுவலக பணிகளுக்காக சிலர் வெளியூர் அல்லது வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ள நேரிடலாம். வியாபாரத்தில் முதலீடுகள் செய்யும் பொழுது அனுபவசாலிகளின் ஆலோசனைகளை கேட்பது நல்லது. குடும்பத்தில் சுப விரயங்கள், சுப காரியங்களுக்காக செலவுகள் ஏற்படும். வீண் ஆடம்பர செலவுகளை குறைப்பது நல்லது. தூக்கமின்மை அல்லது கண் எரிச்சல் போன்ற தொல்லைகள் வரலாம். அதிர்ஷ்ட எண் 2-9. அதிர்ஷ்ட நிறம் தங்க நிறம். பரிகாரம்: தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை செய்து நெய் தீபமேற்றி வழிபடவும். மகர ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சந்திரன். உங்களுக்கு மிக அற்புதமான பலன்களை தரும். பொருளாதார ரீதியாக பொன்னான நாள் இது. உத்தியோகத்தில் உங்களின் நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறும். மேல் அதிகாரிகள் முழு ஆதரவு கிடைக்கும்.
தொழில் மற்றும் வியாபாரத்தில் இதுவரை இருந்த மந்தநிலை மாறி அசுர லாபம் கிட்டும். மூத்த சகோதர வழி உறவினர்கள் மூலம் பெரிய ஆதாயம் கிடைக்கும். நண்பர்களுடன் விருந்து விசேஷங்களில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக இருக்கும். மனமகிழ்ச்சி கூடும். அதிர்ஷ்ட எண் 2, 8. அதிர்ஷ்ட நிறம் நீலம். பரிகாரம் சனிக்கிழமை என்பதால் சனீஸ்வர பகவானுக்கு எள் தீபமேற்றி வழிபடுவது மேலும் நன்மையளிக்கும். கும்ப ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் சந்திரன். உங்கள் உழைப்பும் சமூகத்தில் உங்கள் அந்தஸ்தும் உயரும் நாளாக அமையும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் தேடி வரும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். வியாபாரத்தை விரிவாக்கம் செய்ய நினைப்பவர்களுக்கு வங்கி கடன்கள் சுலபமாக கிடைக்கும். தந்தை வழி உறவினர்களுடன் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும். குடும்பத்தில் அமைதியும் சுபிட்சமும் நிலவும். வேலை பளு இருந்தாலும் உடல் ஆரோக்கியம் ஒத்துழைக்கும். அதிர்ஷ்ட எண் 2, 4. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். பரிகாரம் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாற்றி அல்லது துளசி மாலை சாற்றி வழிபடவும். மீன ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் சந்திரன். அதிர்ஷ்டமும் தெய்வ அனுகூலமும் நிறைந்த நாளாக இருக்கும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். எதிர்பார்த்த இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு கைகூடும். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் மூலம் நல்ல லாபத்தை காண்பீர்கள். தந்தை மற்றும் ஆன்மீக பெரியோர்களின் ஆசி கிட்டும். ஆன்மீக பயணங்களுக்கான திட்டமிடல் வெற்றிகரமாக முடியும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 1, 3. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள். பரிகாரம் நவகிரகத்தில் இருக்கும் சந்திர பகவானுக்கு வெள்ளை அரளி மலர்களால் அர்ச்சனை செய்வது சிறப்பு. தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு தரும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.